வாழ்க வளமுடன். நேர்மையாயிரு. தை பொங்கல் என்றால் என்ன? தை என்றாலே அறுவடை நாள். அறுவடை முடித்துவிட்டு புது நெல்லில் அந்த பச்சரிசியில் பொங்கல் வைத்து வீட்டில் உள்ள ஆடு மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் பண்ணி வீட்டில் பொங்கல் வைத்து எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு ஆடு மாடுகளுக்கு அந்த பொங்கலை படைத்து நம் முன்பின் இருந்த விரோதங்களை எல்லாம் கசப்பான பிரச்சனைகளெல்லாம் கடந்து போக இந்த பொங்கல் கரும்பை சாப்பிட்டு விட்டு நம்மளும் நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ கரும்பை சாப்பிட்டு இனிப்பாக வாழ வேண்டும் என்றுதான் அந்த காலத்தில் முன்னோர்கள் பொங்கல் என்ற திருநாளை வைத்தார்கள். இதை நாம் எல்லோரும் இன்றும் காலங்கள் மாறினாலும் பொங்கல் என்றால் என்ன என்பதை நாம் எல்லாம் அறிந்து இந்த இனிப்பான கரும்பை சாப்பிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.